Students, we are going to see Unit 3 Supplementary Reader Earthquake written by M.S. Mahadevan. When the soldiers began to clear the debris, my uncle led me away. I was in a complete daze, too numb to feel anything. So, இங்கே என்னென்னு கேட்டால் சோல்ஜர்ஸ் அந்த ஆர்மி ரெஸ்கியூ டீம் சோல்ஜர்ஸ்லாம் வந்திருக்காங்கல்ல அந்த மால்டி வில்லேஜில் எர்த்குவேக் நடந்தது. ஸோ அதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டால் அந்த டெப்ரிஸ் வீடு இடிஞ்சு போயிருக்கு பாரு, அந்த டெப்ரிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அந்த இதை கிளியர் பண்ணுறாங்க. அந்த டைமில் பிரிட்ஜினுடைய அங்கிள் என்ன பண்ணுறான்னு கேட்டால் பிரிட்ஜ் வந்து அந்த இடத்த விட்டு தனியாக இட்டுட்டு போயிடுறாரு. ஸோ அந்த இட்டுட்டு போகிறப்ப எங்கள் ஐ ரெஃபர்ஸ் டு பிரிட்ஜ் தான் சொல்லுது. பிரிட்ஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் கம்ப்ளீட் டேஸ்ன்னா ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே விரைச்சி போய் தகச்சு அப்படியே நிற்கிறது, எதுவுமே இல்லாத டூ நம்ப்னா பிவில்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு சொர்ணம் அப்படியே விரைச்சி ஒரு மாதிரி விரக்தியாக விரைச்சி போயிட்டு அப்படியே நிற்கிறது, அதுதான் இந்த டூ நம்ப். ஸோ எந்த ஒரு ஃபீலிங் எதுவுமே இல்லாமல் அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே விரைச்சி போயிட்டு ஸ்டன் ஆகிட்டு அப்படியே பிரிட்ஜ் வந்து அங்கே நிற்கிறாரு அந்த பார்த்து. The soldiers had set up a makeshift camp. Makeshift camp அப்படின்னா என்னென்னு கேட்டால் டெம்பரரி டென்ட்டு. இப்போ வந்து சுனாமி எர்த்குவேக் நடக்குது அப்படின்னு கேட்டால் ஸோ அந்த இடத்துல பீப்புள் நிறைய பர்சன்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எய்டு கொடுக்கறதுக்கோசரம் அந்த டீம் அமைச்சிருப்பாங்க. அது வந்து தற்காலிக கூடாருன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி எல்லாம் நர்ஸ் டாக்டர்ஸ்லாம் அங்கே இருப்பாங்க. ஸோ அதான் மேக்ஷிஃப்ட். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டெம்பரரி டென்ட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. someone gave me tea and biscuits. I don't know how long I was there. ஸோ இங்கே வந்து அந்த இன்னும் இவர் நின்றுட்டே இருக்கார் பிரிட்ஜ். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்து இவருக்கு என்ன கொடுக்குறாரு, பிஸ்கெட் டீலாம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவர் வந்து எவ்வளோ நேரம் அங்கே நின்றுட்டு இருந்தாருன்ட்டு அவருக்கே தெரியல, அப்படியே நின்றுட்டே இருக்காராங்க. Suddenly it was evening and the uncle was standing beside me. ஸோ சடனாக என்ன ஆகிடுது, ஈவினிங் டைம் ஆகிடுது. அப்போ அவங்க அங்கிள் வந்து ஒரு பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க. யார், பிரிட்ஜ் பக்கத்தில் நிற்கிறாரு. ஸோ they had taken the bodies to the river bank, he said gently. ஸோ அப்போ அங்கிள் இவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, டெட் பாடிஸ் அந்த மால்டி வில்லேஜில் நடந்த எர்த்குவேக்கில் நடந்த எல்லா டெட் பாடிஸ் இறந்தவங்களோடலாம் எங்கே இட்டுட்டு போகிறாங்க, ரிவர் பேங்க்குக்கு இட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பிரிட்ஜுக்கிட்ட சாஃப்டாக பொலைட்டாக சொல்கிறாரு. ஸோ கம் யூ மஸ்ட் பெர்ஃபார்ம் த லாஸ்ட் ரைட்ஸ் பிஃபோர் சன்செட். ஸோ லாஸ்ட் ரைட்ஸ்னால் ஃபியூனரல் செரிமனி, இறுதி சடங்குலாம் இறந்தவங்களுக்கு வந்து இறுதி சடங்கு செய்வாங்க பாரு, அதுதான். ஸோ என்ன சொல்கிறார் பிரிட்ஜுக்கிட்ட, சரி நீ வா, நீ போயிட்டு என்ன பண்ண அந்த லாஸ்ட் ரைட்ஸ் ஃபியூனரல் செரிமனி இறந்தவங்களுக்கு அப்போ உங்கள் கிராண்ட்மா சிஸ்டர் பிரதர் எல்லாருக்கும் மதருக்கெலாம் வந்து லாஸ்ட் ரைட்ஸ் முடிச்சுட்டு நம்ம சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம இதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்கிறாரு. ஸோ டுமாரோ வில் கோ பேக் டு பௌரி. நாளைக்கு வெடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பௌரிக்கு போயிடலாம், சீக்கிரம் நம்ம வந்து லாஸ்ட் ரைட் ஃபினிஷ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் வந்து பிரிட்ஜுக்கிட்ட சொல்கிறாரு. ஐ ஹேட் லாஸ்ட் சீன் மை ஃபேமிலி வைல் லீவிங் ஃபார் பௌரி. தே ஸ்டுட் அட் த டோர்வே அண்டு வேவ்டு. ஸோ கடைசியாக வந்து பிரிட்ஜு வந்து அவங்க ஃபேமிலி எப்போ பார்த்தாங்க அப்படின்னு கேட்டால் அவர் அந்த பௌரிக்கு வந்து அந்த அங்கிள் வீட்டுக்கு அந்த வில்லேஜுக்கு போகிறாருல்ல, அப்போ லாஸ்ட்டு வந்து புக்ஸ் எல்லாம் நோட் புக் வாங்க போகிறாரு பாரு, அப்போ தான் அவங்க ஃபேமிலியை அவர் லாஸ்ட்டாக பார்த்தாரு. அப்போ வந்து என்னன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த டோர்வே கதுவாண்ட நின்றுட்டு என்ன பண்ணுறாங்க, இவருக்கு பாய் கையை காட்டி பை பை சொல்கிறது, அதான் வந்து லாஸ்ட்டாக பார்த்தது. ஸோ யார் அங்கே இருக்குன்னு கேட்டால் கிராண்ட்மா நிலு அண்டு புலி. ஸோ அவங்க மதரு அவங்க கிராண்ட்மா நிலு புலியும் அந்த டோர்வேக்கும் இதில் நின்றுட்டு இவருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் த வே ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் தெம் ஸ்மைலிங் அண்ட் வேவிங் அட் மீ. ஸோ இங்கே இப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டால், ஸோ அவங்க டோர்வேவில் நின்றுட்டு வந்து இவரை ஊர் கிளம்புறப்ப பாயின்னு சொல்கிறாங்க பாரு. ஸோ அந்த ஃபேஸ் அப்போ அதுவும் அவங்க சிரிச்சுக்கிட்டே என்னை வந்து பை பை சொன்னாங்க பாரு, அந்த ஃபேஸ் தான், அதுதான் வந்து என் மைண்டில் எப்பயுமே ஞாபகம் வச்சுருப்பேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. நாட் எஸ் த ஒயிட் ஸ்ட்ரவுடட் லைஃப்லெஸ் ஃபிகர்ஸ் ஐசா. ஒயிட் ஸ்ட்ரவுடட் அப்படின்னு மீனிங் என்னென்னு கேட்டால் ரேப் ஆர் ட்ரெஸ் a body in a shroud for burial. அதாவது ரேப்னான்ட்டு இப்போ ஒயிட் ஸ்டோன்னா இப்போ இறந்துடுவாங்களே, இப்போ ஒரு பர்சன் எது இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க பாடி என்ன பண்ணுவான்னு கேட்டால் ஒயிட் கலர் கிளாத்தில் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக அப்படியே ரேப் பண்ணுவாங்க, சுற்றி வச்சுருப்பாங்க. யாருக்குன்னு கேட்டால் அந்த ஃபியூனல் இது எரிக்கிறதுக்கோசரம் சுற்றி கவர் பண்ணி வச்சுருப்பாங்க பாரு, அதான் வந்து ஒயிட் ஸ்டவுடட். லைஃப்லெஸ் ஃபிகர்னால் உயிரில்லாத ஜடம், அதை இறந்தவங்க தான். ஸோ எனக்கு எப்பயுமே எங்கள் ஃபேமிலி வந்து கதுவாண்டு நின்றுட்டு எனக்கு ஸ்மைல் சிரிச்சுக்கிட்டே பாய் பாய் சொன்னாங்க பாரு, அதுதான் என் மைண்டில் இருக்கும். இது மாதிரி லைஃப்லெஸ் உயிரில்லாத ஜடமாக இப்போ இங்கே கீழே இருக்காங்க பாரு, இது வந்து என் மைண்டில் எப்போ இருக்காது, நான் இது என்னால் நினச்சி பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜு சொல்கிறாரு. புலி ஷி வாஸ் நாட் தேர். ஸோ இவர் பார்த்துட்டே இருக்கும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டால் அவங்க புலின்றது அவங்க 2 years அந்த பேபி அவங்க சிஸ்டரு. ஸோ புலியே இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜு கேட்குறாரு. ஸோ தே ஹாவ் நாட் ஃபவுண்ட் ஹர் மை அங்கிள் சேட். ஸோ இங்கே என்ன கேட்டால் அந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்ண முடியல, அந்த புலியை வந்து அங்கே கண்டுபிடிக்கவே முடியல, அவங்க அங்கே இல்லவே இல்லை. ஸோ அங்கிள் சொல்கிற புலியே இங்கே இல்லை, அம்மா கிராண்ட்மா இருக்காங்க, மதர் இருக்காங்க, பிரதர் இருக்காங்க, ஆனால் வந்து சிஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ த வைல்ட் அனிமல்ஸ் பிரிட்ஜ் டோன்ட் லுக் லைக்
தட் ஷீ இஸ் டெட். ஸோ அவர் அங்கிள் என்ன சொல்கிறாங்க அவர்கிட்ட, ஸோ புலி இங்கே இல்லையே எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இந்த வைல்டு அனிமல்ஸையும் அவங்க வைல்டு அனிமல்ஸ் மென்ஷன் பண்ணுறான்னு கேட்டால் அது ஹில் சைடு வேலி தானே, மலைப்பகுதியாக இருக்கிறதால ஸோ நேச்சராக இயற்கையாகவும் நேச்சுரல் டிசாஸ்டரும் அங்கே நடக்கும். அது மட்டும் இல்லாத வைல்டு அனிமல்ஸ் நிறையா வந்து இங்கே அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவரால் வைல்டு அனிமல்ஸ் வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க அங்கிள் வந்து பிரிட்ஜு கிட்ட சொல்கிறாரு. ஸோ அது டோன்ட் லுக் லைக் தட், அது மாதிரி பார்க்காத, ஒரு அவள் இறந்துட்டுருப்பா, ஷீ இஸ் டெட், புலி இறந்துட்டுருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. பட் வி மஸ்ட் ஃபைண்ட் ஹர், ஐ ஷவுட்டட். ஸோ இவர் பிரிட்ஜு கத்துறாரு, நான் கண்டிப்பாக அவளை கண்டுபிடிச்சி ஆகணுன்ட்டு ரொம்ப கத்துறாரு. பிரிட்ஜ் கெட் ஏ கிரிப் ஆன் யுவர் செல்ஃப், அங்கிள் ப்ளீடட். இங்கே ப்ளீடட்னா ஆஸ்க்டு அப்படிங்கிற அர்த்தம். கிரிப் ஆன்னா ஹோல்ட் ஆன். ஸோ அவர்கிட்ட அவங்க அங்கிள் வந்து பிரிட்ஜுக்கிட்ட சொல்கிறாரு, ஸோ உனக்கு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ, ரொம்ப கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் அவர்கிட்ட கெஞ்சி கேட்குறாரு. ஸோ கேட்குறாரு, பட் ஐ வாஸ் பியாண்ட் ரீசனிங். பியாண்ட் ரீசனிங் அப்படின்னு என்னென்னு கேட்டால் பவர் ஆஃப் ரேஷ்னல் திங்கிங் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம நார்மலாக இருக்கிற நிலைக்கத்து இல்லாத அதை தாண்டி நம்ம சிந்தனையை வந்து அதுக்கு அப்பால் நம்ம மைண்டை வந்து திங்க் பண்ண வைக்கிறது. ஸோ அவர் ரொம்ப யோசிக்கிறார். என்னென்னு கேட்டால், ஸோ என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு ஐ ரேன் பேக் டு த வில்லேஜ் டு த ஸ்பாட் வேர் மை ஹவுஸ் ஹேட் ஸ்டுட். வேகமாக என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த விட்டு வேகமாக ஒரு வில்லேஜ், அவரை வந்து வில்லேஜுக்கு போகிற அந்த வில்லேஜுக்கு போயிட்டு அவங்க வீடு இருக்கு பாரு, அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்பாட்டில் போயிட்டு நிற்கிறாரு, அவங்க வீட்டாண்ட போய் நிற்கிறாரு. ஸோ தேர் வாஸ் ஸ்டில் so much debris. I scrambled around shifting the earth and stones. ஸோ இங்கே வந்து ஸ்க்ராம்பிள்டுனா என்னன்னு கேட்டால் மூவிங் குயிக்லி பட் வித் டிஃபிகல்ட்டி யூஸிங் ஹேண்ட்ஸ். ஸோ அந்த இடத்துல டெப்ரிஸ்னால் என்னது, அந்த இடிஞ்சு போன வீடு, அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே நிற்கிறார். நிறைய இடிஞ்சு போயிட்டு நிறைய விழுந்து கிடக்குது கீழே, அந்த ஸ்டோனு, பிரிக்ஸு, கான்க்ரீட் எல்லாமே. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்க்ராம்பில் அவர் கையை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, கீழே அந்த பூமியில் இடத்துல இருக்கிற அந்த ஸ்டோனு, கல் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, அப்படியே கையில் எல்லாத்தையும் அந்த இடத்த விட்டு ரிமூவ் பண்ணுறாரு, அப்படியே நகர்த்தி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ரிமூவ் பண்ணுறாரு. ஹவு லாங் ஐ வாஸ் ஆன் மை நீஸ் சர்ச்சிங் க்ரையிங் சர்ச்சிங். அதாவது எவ்வளோ நேரம் அவரால் முடியுதோ அந்த அளவுக்கு நீஸ்னால் முட்டி போட்டுக்கிட்டே என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல அவங்க சிஸ்டரை தேடுறாரு, சர்ச் பண்ணுற அப்படியே கத்துறாரு, திரும்ப தேடுறாரு. பாய் இட் இஸ் நோ யூஸ் எ வாய்ஸ் செட். ஸோ ஒரு அப்போ இவர் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு வாய்ஸ் சொல்லுது, என்னென்னு கேட்டால், பாய் நீ இது பண்ணுறது யூஸ்லெஸ்ஸு, தேவையில்லாமல் யார் சர்ச் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. யார் அதுன்னு கேட்டால் ஐ லுக்ட் அப். இவர் வந்து பிரிட்ஜு திரும்பி நிமிர்ந்து பார்க்குறாரு. யாருன்னு கேட்டாது, த ஸ்பீக்கர் வாஸ் த ஆர்மி ஆஃபீஸர் who had supervised the relief operation. ரிலீஃப் ஆப்ரேஷன் என்னென்னு கேட்டால், அதாவது அந்த மீட்பு நடவடிக்கை, அந்த ரெஸ்கியூ டீம் காப்பாற்று வந்திருக்காங்கல்ல, அந்த டீமுக்கு வந்து இவர் தான் வந்து சூப்பர்வைசர். அவர் வந்து இவர்கிட்ட பேசுகிறாரு. அது ஒரு ஆர்மி ஆஃபீஸர் தான் இவர்கிட்ட வந்து, நீ பார்க்குறது வந்து வேஸ்ட்டு, எதுக்கு அவ்வளோ பார்த்துட்டு இருக்கா, யாருமே இங்கே இருக்கல அப்படின்னு சொல்கிறார். தேர் இஸ் நோ ஒன் அலைவ் இன் தேர் ஹீ செட். இங்கே யாருமே உயிரோடு இல்லை, எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹூம் ஆர் யூ லுக்கிங் ஃபார், நீ யாரை பார்த்துட்ருக்க, இங்கே யாரும் உயிரோடு இல்லை அப்படின்னு அந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்து பிரிட்ஜுக்கிட்ட சொல்கிறாரு. ஸோ மை சிஸ்டர்ஸ் ஐ செட் fighting to control my tears, all I want is to give her a proper cremation. ஸோ சார் நான் என் சிஸ்டரை நான் பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைட்டிங் டு கண்ட்ரோல் மை டியர்ஸ். ஐயோ அவரால் அந்த கண்ணில் வர தண்ணீரை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கிக்கிட்டு, சார் எனக்கு என் சிஸ்டர் நான் தேடிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே க்ரமேஷனாக மீனிங் என்னென்னு கேட்டால் பரியல் அப்படின்னு அர்த்தம். இப்போ பரியல்னால் என்னென்னு கேட்டால், இப்போ ஒருத்தங்க இறந்துடுறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஃபியூனரல் செரிமனி, இறுதி சடங்கெலாம் முடிஞ்சுட்டு அவங்கள பாடியை வந்து ஃபயர் பண்ணுறது, அதை எரிக்கிறது, அதுதான் வந்து க்ரமேஷன். ஸோ எங்கள் சிஸ்டரை நான் பார்க்குறேன் சார், எனக்கு ஒன்றே ஒரு தான் எங்கள் சிஸ்டர் ஏன் வேணும்னு கேட்டால், அவளுக்கு நான் கடைசியாக என்ன பண்ணணும், ப்ராப்பர் க்ரமேஷன், இறுதி சடங்கு வந்து அவளுக்கு நான் நல்லபடியாக செய்யணும், அதனால் அந்த டெட் பாடிஸ் வேணும். எங்கள் மதர் இருக்காங்க, கிராண்ட்மா பிரதர்லாம் இருக்காங்க, என் சிஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐ ஸ்டாப்டு கான்ஷியஸ் தட் ஐ வாஸ் பேப்ளிங். ஸோ ஐ ஸ்டாப்டு கான்ஷியஸ்னு கேட்டால், இவரால் அப்படியே கண்ட்ரோல் அந்த கான்ஷியஸ் நிலைக்கு அவளால் வர முடியல, அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐ வாஸ் பேப்ளிங்னா என்ன அப்படின்னு கேட்டால் பெதட்டுறது, அப்படியே அவங்கள அறியாமலே வளருவாங்க பாரு, ரொம்ப சவுண்டாக கத்துவாங்க, இது பேசுவாங்க பாரு, அதான் பேப்ளிங். ஸோ இவர் அவ்வளோ அறியாமலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்படியே கான்ஷியஸ் சுயநினைவு எழுந்துட்டு அப்படியே கத்துறாரு, பேசுகிறாரு. I could see that he was bone tiredனா எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட் அப்படின்னு மீனிங்கு. ஸோ இவர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அந்த பிரிட்ஜ் வந்து அவருக்கு வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸரை பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டயர்டாக இருக்குது. ஏன்னா அங்கே எல்லா வில்லேஜில் இருக்கிற எல்லாமே எல்லா பீப்புளும் பார்த்து அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு பண்ணுறது, நான் உயிரோடு இருக்கிறவங்க இறந்தவங்கலாம் வந்து ஃபியூனரல் செரிமனி பண்ணுறது, எல்லாத்தையும் அவங்களுடைய ஒர்க் அவர் பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்கார். He looked as if he had
நாட் ஸ்லெப்ட் ஃபார் டேஸ். ஸோ அந்த ஆர்மி ஆஃபீஸரை ஃபேஸை பார்க்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயர்டாக இருக்கார். அது மட்டும் இல்லாத அவர் வந்து ரொம்ப நாளாக தூங்காமல், ரொம்ப நாள் அவர் 4 டேஸ்னால் ரொம்ப நாள் அவர் தூங்காமல் அவர் ஃபேஸை வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஹிஸ் யூனிஃபார்ம் வாஸ் கவர்டு வித் டஸ்ட்டு. ஸோ அந்த ஆர்மி ஆஃபீஸர் யூனிஃபார்ம் பார்க்க ரொம்ப டஸ்ட்டாக அப்படியே அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்குது. ஹிஸ் ஃபேஸ் வாஸ் கிரேமி. ஓகே, கிரேமின்னா என்னன்னு கேட்டால் டர்ட், ரொம்ப அழுக்கா, அப்படியே அவர் முகத்தை பார்க்கறது எப்படி இருக்குது, ரொம்ப அழுக்கு படிஞ்சு தூசு படிஞ்சு ஸ்வெட்டிங்காக ரொம்ப டயர்டாக தெரியுது. பட் த்ரூ ஆல் த டஸ்ட் அண்ட் க்ரைம் ஐ saw that his eyes were kind. ஸோ அவர் உடம்புலாம் அந்த ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக டஸ்ட்டாகவும் அவர் ஃபேஸை பார்க்க ரொம்ப டர்ட்டாகவும் இருந்தாலும் ஆனால் அவருடைய 2 கண்ணில் ஐஸில் அவர் கண்ணை பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டால் ஒரு ரொம்ப ஒரு கைண்டு, ரொம்ப அன்பானவரா, ஒரு இறக்க குணம் உடையிற மாதிரி அவர் கண்ணை பார்க்க தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு my men have been on their feet for days, he said softly as if talking to himself. my men அப்படின்னா யாருன்னு கேட்டால் இங்கே வந்து இந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்க வந்து எப்படி தயர் ஃபீட்னா நோ ரெஸ்ட்டே இல்லாமல். ஸோ ரொம்ப நாளாக அங்கே இருக்கிற அந்த ஆர்மி ஆஃபீஸர்லாம் என்ன பண்ணுறாங்க, ரெஸ்ட்டே இல்லாமல் அவங்க ரொம்ப எல்லா பீப்புளுக்கும் வந்து வழிச்சிட்டு ரொம்ப அவங்களுடைய ஒர்க்கை வந்து செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்து சாஃப்டாக சொல்கிறார். எப்படி யார்கிட்ட சொல்கிறான்னு கேட்டால் ஆஸ் இஃப் டாக்கிங் டு ஹிம்செல்ஃப். அவருக்குள்ளே அவர் சொல்லிக்கிட்டே போகிறாரு, நாங்கள் எல்லாருமே வந்து எங்களுடைய வேலையை வந்து நான் ப்ராப்பராக செஞ்சுட்டே இருக்கிறோம், ஓய்வே இல்லாது அப்படின்னு சொல்கிறாரு. தே ஹாவ் டன் ஆல் தே குட் ஹியர். அவங்களால எந்த அளவு ஆர்மி ஆஃபீஸரால் முடியுமோ அந்த அளவு அவங்களுடைய வேலையை செஞ்சிட்ருக்காங்க. டுமாரோ அட் டே பிரேக் வி கோ டு அனதர் வில்லேஜ் ஜஸ்ட் லைக் திஸ் தென் அனதர். ஸோ நாளைக்கு காலையில் என்ன பண்ணணும், நம்ம விடிஞ்சது உடனே டே பிரேக்னா விடியும் போது நாங்கள் நாளைக்கு என்ன பண்ணணும் கேட்டால் வேறு வில்லேஜுக்கு போகணும். ஸோ இதே மாதிரி இங்கே எப்படி மால்தி வில்லேஜில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி அடுத்த வில்லேஜுக்கு போயிட்டு அங்கே செய்யணும், அதுக்கப்புறம் இன்னொரு வில்லேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறார். ஹி லுக்ட் அவே அட் த சன் செட்டிங் பிஹைண்ட் த பீக்ஸ். அது மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது அவர் பார்க்குறாரு என்னன்னு கேட்டால் அந்த சன் வந்து என்ன ஆகுது, கீழே சேட்டை மறைஞ்சிட்டு இருக்குது. எங்கே அப்படின்னு கேட்டால் பிஹைண்ட் த பீக்ஸ்னால் என்னென்னு கேட்டால் டாப் ஆஃப் த மவுண்டெயின்ஸ், அந்த மலை உச்சியில் வந்து சன் வந்து மறைஞ்சிட்டு இருக்கிறதை இவர் பார்க்குறாரு. ஸோ டவுன் இன் த வேலி த பயர்ஸ் பர்ன்ட் ரோ அப்பான் ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பயர்ஸ்னால் என்னன்னு கேட்டால் heap of burnable material for burning a corpse as part of a funeral ceremony. அதாவது heaps of burning dead bodies அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய ஃபியூனரல் செரிமனி, இறுதி சடங்குலாம் முடிஞ்சிட்டு அவங்க டெட் பாடி வந்து ஒரு வுட்ஸ் மரக்கட்டையில் அடிக்கிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எரிக்கிறது, அதுதான் வந்து பயர்ஸ். ஸோ இவர் என்னன்னு கேட்டால் இவங்க இந்த பீப்புளை இறந்துட்டாங்க பாரு, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த மவுண்டெயின் கீழே இருக்கிற அந்த வேலியில் இவங்க எல்லா டெட் பாடிஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வரிசையாக அடிக்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களை எரிக்கிறாங்க. அது பார்த்துட்ருக்காங்க. ஸோ த ஆஃபீஸர் மட்டர்டு சம்திங் ஷூக் இஸ் ஹெட் அண்டு டர்ன்ட் அவே. அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, அவருக்குள்ளே மட்டர்டுனா ரொம்ப ஸ்பீக் இன் லோ வாய்ஸ், பொறுமையாக பேசிக்கிட்டே அவர் மட்டும் போகிறார், அவருக்குள்ளே பேசிட்டு போகிறாரு, தலையாட்டிட்டு அந்த இடத்துலேருந்து திரும்பி அவர் போயிடுறாரு அந்த ஆர்மி ஆஃபீஸர். அ டெரிபிள் டெஸ்பேர் என்கல்ஃப்டு மீ. இங்கே டெஸ்பேர் அப்படின்னு கேட்டால் ஹோப்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. என்கல்ஃப்டுனா கவர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் அந்த ஆர்மி ஆஃபீஸர் பேசுகிறத கேட்கும்போது இங்கே வந்து யாருக்கு மீன்றது வந்து இங்கே பிரிட்ஜுக்கு எப்படி தெரியுது, ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அவநம்பிக்கை வருது. ஒருவேளை நம்ம உயிரோடு இருப்பாலோ இருக்க மாட்டோம், ஒரு மாதிரி பயம் அவர் மனசில் வந்து அப்படியே சூழ்ந்துருக்குது. ஐ லே தேர் அமாங் த ரூயின்ஸ் ஆஃப் மை ஹவுஸ் அண்டு கிரைடு. ஸோ அவர் வீடு இடிஞ்சு போயிருக்கு பாரு, அந்த இடத்துல அப்படியே கீழே படுத்துட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே கத்துறாரு, அழுகுறாரு பிரிட்ஜு. So 10 minutes later the officer was back. With him were 3 soldiers armed with spades and crowbars. ஸோ 10 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுறாரு, அந்த ஆர்மி ஆஃபீஸர் இங்கேருந்து போனார் பாரு, அந்த சூப்பர்வைசர், அவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு, திரும்ப வராரு. அவர் வரும்போது அவர் கூட யார் வருதுன்னு கேட்டால் 3 soldiers வந்து கூட வராங்க. அந்த சோல்ஜர்ஸ் என்ன எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு கேட்டால் ஸ்பேட்ஸ் அண்டு க்ரௌபார்ஸ். இங்கே ஸ்பேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து இப்போ கடப்பாறை மம்முட்டி அப்படின்னு சொல்லுவோம் பாரு. ஸோ அதுதான் வந்து இங்கே ஸ்பேட்ஸ்னால் வந்து மண்வெட்டி இது அர்த்தம், க்ரௌபார்ஸ்னால் கடப்பாறை. நம்ம அந்த கீழே என்ன நோண்டும் இல்லை, அதுதான் வந்து தோன்றது வந்து அதான் இது யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு டூல்ஸ் தான் இது. ஸோ அதை எடுத்துகிட்டு அந்த 3 soldiers வந்து அந்த இடத்துக்கு வராங்க. வித்தவுட் எ வேர்டு த மென் பிகேன் ரிமூவிங் த டெப்ரிஸ். எந்த வார்த்தையும் பேசாமல் அந்த சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே கீழே இருக்கிற அந்த டெப்ரிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாங்க. தி லேபர் டாகெட்லினா டிட்டர்மைன்டு மேனர் அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப உறுதியான மனதோடு. லேபர்டுனா ஒர்க் பண்ணுறது. அங்கே இருக்கிற அந்த 3 soldiers என்ன பண்ணுறான்னு கேட்டால் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு நம்பிக்கையோடு அந்த இடத்த வந்து அந்த டெப்ரிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வென் இட் வாஸ் கம்ப்ளீட்லி டார்க் someone brought a
few lit Petromax lamps. ஸோ இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகிடுது, நைட் டைம் ஆகிடுது, கம்ப்ளீட் டார்க் ஆகிடுது, இருட்டாகிடுது. அப்போது ஒருத்தவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டால் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுறாங்க, பெட்ரோமேக்ஸ் லேம்ப்னா நம்ம கெரோசின் லேம்ப் சொல்லுவோம் பாரு, ஒரு லாந்தர் விளக்கு அப்படின்னு சொல்லுவோம், அதை அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வராங்க. 2 hours later a soldier called out to sir. ஸோ 2 மணி நேரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு 2 hours என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல அந்த டெப்ரீஸ்லாம் ரிமூவ் பண்ணி கிளியர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒரு சோல்ஜர் வந்து கத்துறாரு, சார் அப்படின்னு கூப்பிட்றாரு. He stood in the middle of a small hollow. The wall had caved in at the spot. ஸோ அந்த 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 சோல்ஜர் எங்கே நிற்கிறாரு அப்படின்னு கேட்டால் ஒரு மிடில் ஆஃப் த ஸ்மால் ஹாலோன்றது ஒரு குழி மாதிரி சொல்லுவோம், சின்ன குழியில் அந்த நடு சென்டரில் வந்து அந்த சோல்ஜர் வந்து நின்றுட்டுருக்காரு. அது நிற்கும்போது the wall had caved in at the spot. அவர் நிற்கிற இடத்துல வந்து என்னன்னு கேட்டால் ஒரு வால் இருக்குது. அந்த வால் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அந்த நின்றுட்டுருக்க அந்த ஸ்பாட்டில் வந்து அந்த வால் வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. கேவ்ட் இன்னுன்னா கொலாப்ஸ்டு ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல கீழே விழுந்துட்டுருக்கு, ஒரு வால், ஒரு சுவர் வந்து விழுந்துட்டுருக்கு. ஐ ரிகக்னைஸ்டு எ பார்ட் ஆஃப் யர் டோர். அந்த இடத்துல பிரிட்ஜ் என்ன பண்ணுறாரு, உங்கள் வீட்டு டோரோடைய ஒரு பகுதி வந்து அவரால் பார்க்குறாரு, அந்த ரெகக்னைஸ் கண்டுபிடிக்கிறாரு. பெனித் இட் எ ஸ்மால் ஃபூட். அந்த டோரினுடைய ஒரு பகுதிக்கு கீழே என்ன இருக்குது, ஒரு சின்ன ஃபூட்டுன்னா என்ன பாதம், ஒரு சின்ன பாதம் அவருக்கு தெரியுது. ஃபீவரிஷ்லி த சோல்ஜர்ஸ் பிகேன் டு கிளியர் த ஹாலோ. ஃபீவரிஷ்லாம் என்னென்னு கேட்டால் ஆக்டிவாக, அதாவது ஒரு எக்ஸைட்டடாக என்ன பண்ணுறாங்க, அந்த எல்லா சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த அந்த ஹாலோ அந்த குழியை வந்து கிளியர் பண்ணுறாங்க. தென் தே லிஃப்டட் த டோர். ஃபைனலாக என்ன பண்ணிடுறான்னு கேட்டால் அந்த டோரை வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த இடத்துலேருந்து தூக்கிடுறாங்க. தூக்கினதுக்கப்புறம் ஷீ இஸ் அலைவ் சம்மன் செட். ஸோ ஒருத்தர் சொல்கிறாரு, உயிரோடு இருக்கிறா அந்த பொண்ணு, வேறு யாரோ உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் எ மிராக்கிள். She had been buried under the debris for 116 hours. ஸோ இது ரொம்ப மிராக்கிள், ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டால் she had been buried under the debris. அந்த இடிஞ்சு போன வீட்டுக்கு கீழே அந்த கேர்ள் வந்து எப்படி 2 years பேபி எப்படி இருக்கு, அங்கே இடிஞ்சு போன வீட்டு கீழே அந்த பாதம் தெரியுது, ஆனால் உயிரோடு இருக்கா. எவ்வளோ மணி நேரம் உயிரோடு இருக்கா அப்படின்னு கேட்டால் 116 hours. அதாவது 116 hours வந்து அந்த பேபி வந்து 2 years பேபி வந்து இந்த வீடு இடிஞ்சு போனாலும் அது கீழே உயிரோடு இருக்கிறா. பார்த்தோன்னு ரொம்ப மிராக்கலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ ஹேட் சர்வைவ்டு த எர்த்குவேக், த கோல்டு நைட்ஸ் அண்ட் த வைல்டு அனிமல்ஸு. சர்வைவ்டுனா டு லிவ், உயிரோடு இருக்கிறதுக்கு. அந்த கேர்ள் வந்து உயிரோடு இருக்கிறா. அந்த எர்த்குவேக் நடந்திருந்தாலும் அந்த இடத்துல வந்து இவ மட்டும் உயிரோடு இருக்கிறா. எப்படின்னு கேட்டால் கோல்டு நைட்ஸ், எத்தனை நாள் நைட்டு 116 ஹவர்ஸ்னால் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ரொம்ப குளிர்ச்சியான அந்த நைட்லேயும் அந்த வைல்டு அனிமல்ஸ் அந்த இருக்கிற அந்த இடத்துலையும் இன்னும் அந்த கேர்ள் வந்து உயிரோடு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. A ragged chair went up and the soldiers wrapped her in a warm blanket and carried her to the tent where a makeshift hospital had been set up. ஸோ ragged chairனா ரொம்ப சந்தோஷமாக, raggedனா ரஃப், ரொம்ப சவுண்டான ஒரு குரலில் என்ன பண்ணுறாரு அந்த சோல்ஜரு, அப்படி டக்குன்னு அந்த இது வந்து went up and the soldiers wrapped. அவளை தூக்கி என்ன பண்ணுறாரு, ஒரு வார்ம் பிளாங்கெட், ஒரு கதகதப்பாக இருக்கிற ஒரு பிளாங்கெட்டால் அவர் அந்த பேபி பாடி என்ன பண்ணுறாரு அப்படியே சுற்றுறாரு, துணியில் கிளாத்தில் அப்படியே சுற்றிட்டு அவளை எங்கே கேரி பண்ணிட்டு போகிறார், அந்த மேக் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது பாரு, டெம்பரரி டென்ட், அந்த இடத்துல வந்து இவளை கேரி பண்ணிவிட்டு அந்த இடத்துல இட்டுட்டு போகிறாரு. புலி லீவ்டு. புலி வந்து என்ன இருக்கா, இன்னும் உயிரோடு இருக்கிறா அப்படின்னு தெரியுது. த நெக்ஸ்ட் டே ஐ வென்ட் டு தேங்க் த ஆர்மி ஆஃபீஸர் பட் ஹி வாஸ் கான். ஸோ நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது, மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இவர் என்ன பண்ணுறாரு, பிரிட்ஜு அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு. ஆனால் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆர்மி ஆஃபீஸர் அங்கே யாருமே இல்லை. ஐ டிட் நாட் ஈவன் நோ ஹிஸ் நேம். ஸோ பிரிட்ஜுக்கு வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸர் நேம் கூட தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எங்கிட்ட அவங்க சிஸ்டரை காப்பாற்றிட்டாங்க, ஆனால் வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுங்காட்டியும் அவங்க அடுத்த வில்லேஜ், இந்த வில்லேஜ் முடிஞ்சோன்னா அடுத்த வில்லேஜ்க்கு மறுநாள் காலையில் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதுங்காட்டியும் போனதால இவருக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ண, அவர் தேங்க் கூட சொல்லலையே காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு ரொம்ப பிரிட்ஜு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ மை சிஸ்டர் அண்ட் ஐ வென்ட் ஆன் டு லிவ் வித் மை அங்கிள். ஸோ இவர் சிஸ்டரும் இது பிரிட்ஜ் என்ன பண்ணுறாங்க, அவங்க அங்கிள் வீட்டுக்கு போயிடுறாங்க, போயிட்டு அங்கே அவங்க இருக்கிறாங்க. சூன் ஆஃப்டர் ஐ காட் எ ஜாப் அட் எ தாபா நியர் பானிபட். ஸோ சீக்கிரமாக அவர் என்ன பண்ணுறாரு, பிரிட்ஜுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்குது. எங்கே கிடைக்குது அப்படின்னு கேட்டால் தாபா நியர் பானிபட்டுக்கு நியரில் இருக்கிற தாபானா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் ரோட் சைடு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரோட்டு ஓரமாக இருக்கிற அந்த கடை. ஸோ அந்த இடத்துல அவருக்கு வேலை கிடைக்குது. புலி ஸ்டேட் பேக், ஷீ ஸ்டார்டட் கோயிங் டு ஸ்கூல். புலி வந்து அவங்க அங்கிள் கூட இருந்துடுறா, அவங்க அங்கிள் கூட இருக்கும்போது ஸ்கூல் போக ஆரம்பிக்கிறா. நெக்ஸ்ட்டு
இட் வெயிட்டட் ஆன் மீ தட் ஐ நெவர் தேங்க்டு தட் ஆர்மி ஆஃபீஸர். ஸோ வெயிட்டட்னா இது இந்த பிரிட்ஜுக்கு வந்து என்னது, அந்த ஆர்மி ஆஃபீஸருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லவே இல்லையே அது அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து இவருக்கு வந்து பிரிட்ஜுக்கு வந்து அவர் மனசில் ஒரு மாதிரி வெயிட்டன், ரொம்ப மனசு ரொம்ப பாரமாக ஃபீல் பண்ணுறாரு அவர். ஐ ஹோப்டு தட் ஒன் டே ஐ வுட் ரன் இன்டு ஹிம் அகெயின். ஸோ அவர் சொல்கிற ஒரு நாள் அவருக்கு நம்பிக்கை இருக்குது என்னன்னு கேட்டால், ஒரு நாள் கண்டிப்பாக நான் அவர் வந்து இது வந்து ரன் இன்டு ஹிம்னா மீட் அன்எக்ஸ்பெக்டட்லி. ஸோ ஒரு நாள் எதிர்பார்க்காத விதமாக என்ன பண்ணுவேன், அந்த ஆர்மி ஆஃபீஸரை நான் மீட் பண்ணுவேன், கண்டிப்பாக மீட் பண்ணுவேன், அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லுவேன் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜ் சொல்கிறார். ஸோ எவ்ரி டைம் ஐ சா அன் ஆர்மி மேன் ஐ வுட் ஹோப் இட் வாஸ் ஹிம். நான் எப்போல்லாம் வந்து யாராவது ஆர்மி மேனை பார்க்குறனோ அப்போல்லாம் வந்து எனக்கு என்னது, அந்த ஆர்மி ஆஃபீஸர் அவங்க சிஸ்டரை சேவ் பண்ண இருப்பார், அந்த ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு நினச்சிப்பார், அந்த அவரை பார்க்குற மாதிரியே அவர் மனசில் ஒரு நம்பிக்கை இருக்குது, தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சிப்பார். ஃபார் மந்த்ஸ் ஐ வுட் சர்ச் ஆன் ஹிஸ் ஃபேஸ் இன் எவ்ரி க்ரௌடு. ஸோ ரொம்ப மாதமாக என்ன பண்ணுறாரு, ஒரு கூட்டத்துலேயும் ஒரு அண்டு ஒன் டே ஐ டிட் ஃபைண்ட் ஹிம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப மாதமாக அவர் வந்து நிறைய எங்கெல்லாம் க்ரௌட் இருக்கோ, எங்கெல்லாம் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்களோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவார், அந்த ஆர்மி ஆஃபீஸர் ஃபேஸை வந்து இவர் சர்ச் பண்ணுவார், தேடுவார். ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணார், அவரை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இட் வாஸ் லேட் ஆன் எ வின்டர் நைட்டு அ ட்ரக் ஸ்டாப்டு அட் த ஷாப். ஒரு நாள் வந்து வின்டர் சீசனில் லேட் நைட்டு ரொம்ப இருந்துச்சு, ஒரு 10 o'clock மேலே 11 o'clock அது மாதிரி லேட் நைட் ஆகிடுச்சு. அந்த டைமில் ஒரு ட்ரக் வந்து ஒரு ஷாப், அந்த ஒரு பானிபட் நியரில் அந்த தாபாவில் ஒர்க் பண்ணுறாரு பாரு, அந்த ஷாப்புக்கு நியரில் கிட்ட வந்து ஒரு ட்ரக் வந்து நிற்குது. அங்கே வந்து அ மேன் காட் அவுட், ஹி லுக்டு ஃபெமிலியர். ஒரு மேன் வந்து அந்த ட்ரக்லேருந்து வெளியே வர்றாரு, பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியராக ரொம்ப தெரிஞ்ச ஃபேஸ் மாதிரி தெரியுது. ஸோ வென் ஹி ஸ்டெப்டு இன் டு த லைட் ஐ சா தட் இட் வாஸ் நாட் ஹிம், ஜஸ்ட் சம்ஒன் ஹூ போர் எ ஸ்ட்ராங் ரிசம்பிளன்ஸ். ஸோ அந்த பர்சன் வெளியே வராரு பாரு, இவர் யார் அவர் நினச்சான்னு கேட்டால் அந்த இவர் சிஸ்டரை சேவ் பண்ணார் பாரு, அந்த ஆர்மி ஆஃபீஸராக இவர் அப்படி இவர் நினச்சிட்டு அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் வந்து அவர் அந்த வெளிச்சத்தில் அவர் வரும்போது தான் அவர் பார்க்க எப்படி தெரியுது, நாட் லைக் ஹிம். ஸோ அவர் மாதிரி இல்லை, ஸோ அவர் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறார். ஜஸ்ட் சம்ஒன் ஹூ போர் எ ஸ்ட்ராங் ரிசம்பிளன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரே மாதிரி இருக்கிறது, அவர் சாயலில் இருக்கிற மாதிரி. ஸோ இவர் அந்த வெளிச்சத்தில் வரவர் அந்த பர்சன் வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸர் இல்லை, அவர் மாதிரியே இருக்கிற அவர் ரிசம்பிளன்ஸில் இருக்கிற வேற ஒரு பர்சன் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. த மேன் வாஸ் டயர்டு, ஹி ஆஸ்க்டு ஃபார் எ கப் ஆஃப் டீ. ஸோ அந்த ட்ரக்லேருந்து வந்தார் இல்லை, அந்த மேன் வந்து என்ன கேட்குறாரு, ரொம்ப பார்க்க டயர்டாக இருக்காரு, ஒரு கப் ஆஃப் டீ கொடுங்க அப்படின்ட்டு இவர் கேட்குறாரு. ஆஸ் ஐ சர்வ்டு ஹிம் சார் ஐ ஃபெல்ட் தி ஸ்ட்ரேஞ்ச் லைட்னஸ். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கப் ஆஃப் டீ கேட்டவுடனே இவர் ஒரு கப் ஆஃப் டீ வந்து அவருக்கு சர்வ் பண்ணுறாரு. அந்த சாருக்கு சர்வ் பண்ண உடனே இவர் மனசில் என்ன பண்ணிக்க, ஸ்ட்ரேஞ்ச் லைட்னஸ், அவருடைய மனசில் வந்து ஒரு மென்மையான ஒரு உணர்வு ஃபீல் ஆகுது. அது ஒரு மாதிரி இவர் அந்த ஆர்மி ஆஃபீஸராக அவர் கொடுக்குற மாதிரி ஒரு மனசில் திங்க் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனசு இலக்கண மனசாக ஒரு மாதிரி ஏதோ வெயிட் குறைஞ்ச மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாரு. தி சென்ஸ் ஆஃப் ஜாய், அவர் மனசில் அப்படியே சந்தோஷம் அப்படியே பொங்கி வழியுது. ஸோ வென் த மேன் ஆஃபர்டு டு பே ஐ டிட் நாட் டேக் த மணி. ஸோ அந்த மேன் என்ன பண்ணுறாரு, டீ குடிச்சதுக்கு மணி பே பண்ணுறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மணி வாங்கவே இல்லை. த நெக்ஸ்ட் டே இட் ஹேப்பன்ட் அகெயின். ஸோ மறுநாள் அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, அந்த வராரு, டீ கொடுத்தோடனே திரும்ப பே பண்ணோடனே இவர் என்ன பண்ணுறாரு, வாங்க மாட்டேங்கிறார், திரும்ப அதே கண்டினியூ ஆகுது. எவ்ரி டே ஐ வுட் see someone, a complete stranger, a tired traveler who reminded me of that officer. ஸோ ஒரு நாளும் வந்து இவர் வந்து யாராவது ஒருத்தவங்களை பார்க்கும்போதெல்லாம், அதாவது அது மேபி அவங்க ஸ்ட்ரேஞ்சராக இருக்கலாம், அன்னோன் பர்சனாக இருக்கலாம், இல்லாட்ட வந்து டயர்டு ட்ராவலராக இருக்கலாம், யாராச்சும் பார்க்குறப்பலாம் இவர் யார் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறார், யாரை ரிமைண்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், அவர் சிஸ்டரை சேவ் பண்ணாங்க பாரு, அந்த ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, அவர் மைண்டில் வந்து திங்க் பண்ணிக்கிறாரு. ஸோ இவர் பார்க்குற அந்த டயர்டு ட்ராவலர் கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் வந்து இவர் அந்த ஆர்மி ஆஃபீஸராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. இட் வாஸ் ஆஸ் இஃப் ஹி வாஸ் எவ்ரிவேர். ஸோ இவர் எங்கெல்லாம் பார்க்குறாரோ அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த ஆர்மி ஆஃபீஸர் மாதிரியே இவர் நினச்சிக்கிறாரு. அண்ட் எவ்ரி டைம் ஐ சர்வ்டு ஹிம் டீ ஐ ஃபெல்ட் எ சர்ஜ் ஆஃப் ஷியர் ஜாய். ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா, ஒவ்வொரு டைமும் எப்போல்லாம் வந்து இவர் யாருக்காச்சும் டீ கேட்குறப்ப கொடுக்குறாரு பாரு, டீ சர்வ் பண்ணுறப்ப இவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், சர்ஜ்னா என்னன்னு கேட்டால் ஒரு சடன் ஒரு ஃபீலிங், ஒரு மனசில் வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு இனம் புரியாத ஒரு ஃபீலிங் வர்றது, வெளிப்படுத்துறது, அதான் வந்து சர்ஜ் ஆஃப் ஷியர் ஜாய் அப்படின்றது வந்து கம்ப்ளீட் முழுமையான ஒரு ஹாப்பினஸ். ஸோ யாராவது ஒரு கம்ப்ளீட் ஒரு அன்னோன் பர்சனோ இல்லை டயர்டு ட்ராவலர் யாராவது பார்க்குறப்பெல்லாம் இவருக்கு அந்த ஆர்மி ஆஃபீஸர் ஞாபகம் வரும். அவங்களுக்கு என்ன பண்ணுவார், ஒரு கப் ஆஃப் டீ வந்து இவருக்கு சர்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டால், அவரோட
பே பண்ணால் அந்த மணி வந்து வாங்க மாட்டார். ஸோ இதை இது கொடுக்குறப்ப அவருக்கு வந்து மனசில் ஒரு ரொம்ப சந்தோஷம் வந்து இவர் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இவர் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு a month later I quit my job at the shop and returned to those mountains. ஸோ 1 monthக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன்னு கேட்டு குவிட்டுன்னா லீவ் விட்டுடுறது. ஸோ அந்த ஷாப்பில் தாபாவில் ஒர்க் பண்ணுறாருல அந்த ஜாபை வந்து என்ன பண்ணிடுறாரு, அவர் வந்து அந்த வேலையை வந்து விட்டுடுறாரு. விட்டுட்டு எங்கே வந்துடுறாரு அப்படின்னு கேட்டால் ரிட்டன் டு தோஸ் மவுண்டன், அவங்க அங்கிள் வில்லேஜுக்கு என்ன பண்ணிடுறாரு, திரும்ப அந்த அவங்க சிஸ்டர் அவங்க அங்கிள் இருக்கிற இடத்துக்கே ரிட்டன் வந்துடுறாரு. ஸோ த ஷாப் ஓனர் வாஸ் குவைட் ரிலீவ்டு. இங்கே குவைட் ரிலீவ்னா குவைட்னா கம்ப்ளீட் ரிலீவ்டு. ஏன் அந்த ஷாப் ஓனர் இவர் அந்த வேலை செஞ்சார் தாபாவில், அந்த ஓனர் வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஆகிட்டார், ஃபுல்லாக ரிலீவ் ஆகிடுறாரு. ஏன் அப்படின்னு கேட்டால் he had no use for a waiter who kept forgetting to present the bill to the customer. ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டால் ஒரு கஸ்டமருக்கு வந்து டீ வந்து சர்வ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பில்லு பே பண்ணுவாங்க பாரு, அதை வந்து என்ன பண்ணுவார், வாங்க மாட்டார், அது மறந்துடுவார், தேவையில்லைன்னு சொல்லிடுவார். ஸோ இது மாதிரி ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு வெயிட்டர் இந்த மாதிரி ஷாப்பில் ஒர்க் பண்ணால் எந்த ஓனருக்கும் என்ன பண்ணுவாங்க, யாருக்கும் பிடிக்காது. ஸோ அதனால் இவர் வேலையை விட்டு நின்னோடனே அந்த ஓனருக்கும் என்ன ஆகுது, அந்த ஷாப் ஓனருக்கு ரொம்ப ஹாப்பி சந்தோஷமாக இருப்பார், ரிலீவ் ஆகிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஸோ நவ் I am on my own and I am at peace. இப்போ வந்து பிரிட்ஜ் என்ன பண்ணுறாரு, இவரே வந்து இப்போ அந்த கார்வாலில் வந்து ஒரு டீ ஷாப் வச்சுருக்காருல, இப்போ இவரே தனியாக ஒரு கடை ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் ஐ எம் அட் பீஸ். இந்த பிரிட்ஜ் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இப்போ நிம்மதியாக இருக்கார். அந்த ஷாப்பில் விட்டு வேலையை விட்டு நின்றுட்டு இவர் தனியாக ஓனாக வந்து ஒரு ஷாப் ஆரம்பிச்சிட்டாரு, சந்தோஷமாக ஹாப்பி அமைதியாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டு ஹியர் இஸ் யுவர் பஸ் சார். நோ மணி யூ வேர் டயர்டு. ஸோ சார் உங்கள் பஸ் வந்துடுச்சு சார். அதை எதுக்கு ஒரு ட்ராவலர் கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், அந்த ஸ்டோரி ஃபுல்லாக அந்த ட்ராவலர் கிட்ட சொல்கிறாரு. ஸோ உங்கள் பஸ் வந்துடுச்சு சார் அப்படின்னு சொல்கிறாரு. நோ மணி யூ ஆர் டயர்ட். சார் வேணாம் நீங்கள் காசில் அவர் காசு கொடுக்க வராரு, மணி கொடுக்க வராரு. இவர் என்ன பண்ணுறாரு, இல்லை வேணாம் சார் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க வேணான்னு சொல்லிடுறாரு. ஆல் ஐ ஆஃபர்டு யூ வாஸ் எ கப் ஆஃப் டீ. ஸோ நான் எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல, மணிலாம் எதுவும் தேவையில்லை, நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணது எல்லாமே என்னது, ஜஸ்ட் ஒரு கப் ஆஃப் டீ தான், நீங்கள் மணிலாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. மேபி இட் வாஸ் த பெஸ்ட் டீ இன் ஆல் கோவால். ஸோ அவர் மேபி நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டால் ஸோ நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணது எல்லாம் ஒரு ஜஸ்ட் கப் ஆஃப் டீ தான். இது என்னென்னு கேட்டால் இந்த கோவால் பிளேஸில் இருக்கிற இந்த பிளேஸில் இருக்கிற ஒரு ரொம்ப பெஸ்ட் டீன்னு கூட நீங்கள் சொல்லலாம். மேபி பெஸ்ட் டீயாக இருக்கலாம், மேபி நாட், மேபி இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஐ ஆம் ஹாப்பி ஐ குட் டூ யூ திஸ் ஸ்மால் சர்வீஸ். ஸோ எது எப்படி இருந்தாலும் என்னது, நான் உங்களுக்கு செஞ்சது எல்லாம் ஒரு சின்ன ஸ்மால் சர்வீஸ் தான், ஒரு சின்ன ஒரு சேவை தான். இதை நினச்சி நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபைனலாக விஷ் யூ எ சேஃப் ஜேர்னி சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னு கேட்டால் சார் நீங்கள் ஜேர்னி இப்போ உங்கள் பஸ் வந்துடுச்சு, நீங்கள் போகிறீங்கல்ல பத்ரிநாத் அந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட்டாக பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, நான் உங்களை வந்து விஷ் பண்ணுறேன், விஷ் யூ ஹாப்பி ஜேர்னி அப்படின்னு சொல்கிறாரு. மே காட் பி வித் யூ. ஸோ கடவுள் வந்து உங்க கூட எப்பயுமே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த ஹோல் ஸ்டோரியை வந்து பிரிட்ஜு வந்து அந்த டயர்டாக இருக்கிற அந்த ட்ராவலர்கிட்ட ஃபுல்லாக அவங்க மால்தி வில்லேஜில் அந்த எர்த்குவேக்கை பற்றி சொல்லிவிட்டு இவருக்கு வந்து ஃபைனலாக விஷ் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.